வசனம் என்னவென்றால் சொல்லுங்க, பெரிய திட்டம். சத்தமா சொல்லுங்க. இந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு பக்குவம் இல்லை, அதற்கேற்ற அறிவும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. இதை ஏற்றுக்கொள்வதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு சொல்லுங்க, இந்த சின்ன மூலையில் என்னங்க தெரியாது. பல நேரங்களில் ஆண்டவர் கேள்வி கேட்கிறோம், ஏன், எங்கே, எதுவரை. 10ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் why Lord. 10ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் where Lord. 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் how long Lord. முதல் கேள்வி ஏன். 10ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சீக்கிரம் ஒருத்தர் படிக்கணும். ஏன் 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 போதும். அதே 2ஆம் வசனத்தில் நீர் எங்கே இருக்கிறீர், where Lord. எங்க இருக்கிறீங்க, எவ்வளவு ஜெபம் பண்றேனே, எவ்வளவு வேதம் வாசிக்கிறேனே, ஒன்றும் முடியலையே. 3வது கேள்வி, எதுவரைக்கும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த போராட்டம், எதுவரைக்கும் இந்த புருஷனோடு போராட்டம், என் மனைவியோடு போராட்டம், இந்த பிள்ளைகளோடு போராட்டம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சில நேரம் எங்களால் உங்களுக்கு போராட்டம், உங்களால் எங்களுக்கு போராட்டம். புரியவே இல்லை. என்னங்க, மாமியாரால் மருமகளுக்கு போராட்டம், மருமகளால் மாமியாருக்கு போராட்டம். ஏன் தெரியுமா? நல்ல கவனிங்க. ஏன் அப்படிப்பட்ட ஆளை வச்சிருக்காரு தெரியுமா? எங்களால் உருவாக்க முடியல, இதனால தான் மாமியாரை வச்சு மருமகளை உருவாக்குறாரு, மருமகளை வச்சு மாமியாரை உண்டாக்குறாரு. தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பிசாசே பரவாயில்லை. ஒரு அம்மா சொல்லுது அன்னைக்கு வந்து, பாஸ்டர் ஓடு நான் இருக்கணும், எங்கள் மாமியார் இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் ஜெபம் பண்ணணுமா? எங்களுக்கு வேறு வேலையே இல்லை, இதான வேலை. நான் சொன்ன, தாயே, என்ன உன்னால் உருவாக்க முடியல, உன்னை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம் மாமியார். ஆமீன். இன்னைக்கு அந்த அம்மா ஊழியம் செய்து. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, தேவன் என்னை குறித்த சத்தமா சத்தமா சொல்லுங்க. தம்பி ஒன்று சொல்ல, பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், பிள்ளைகளை பெற்றேன், சாகுறேன், இது வாழ்க்கை அல்ல. தமிழ் புரியுது? பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், பிள்ளைகளை பெற்றோம், ஹலோ, அது திருமணம் பண்ணோம், அதுக்கு பேரு காலம் பார்த்தோம், செத்து போயிட்டோம், மன்னிக்கணும், இது ஆடு மாடு கூட செய்து இல்லை. விஷயம் என்ன, நான் பண்ணலாம், அவனே பண்ணிப்பான், தான் அது கூட புரிய மாட்டேங்குது. ஐயோ, என் பிள்ளையை பெற்றேன், நான் வளர்த்தேன், நான் சோறு போட்டேன், அவனை பேரு காலம் பார்த்தேன், அதெல்லாம் வேஸ்ட்டு. ஆண்டவருக்காக என்ன செய்கிறோமோ அது மட்டும் தான் நிற்கும். நான் சின்ன காரியம் சொல்கிறேன், யாருக்காக நீங்கள் பாடுபட்டீங்களோ அவங்களாலே நீங்கள் பாடுபடுத்தப்படுறீங்க. உண்மையா பொய்யா? யாருக்காக பாடுபட்டீங்களோ அந்த பாடுகளை கொஞ்சம் ஆண்டவருக்காக பட்டிருந்தீங்கன்னா உங்கள் லெவல் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கும். சத்தமாக சொல்லுங்க. நேற்று தான் படித்தேன், நீ யாருக்காக கண்ணீர் சிந்தாதே, உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறவன் உன்னை ஒரு கால்